ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவர்களோட கல்யாணம் நின்னு போனதுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற தகவல அவங்களே சமீபத்தில ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமால பிரபல நடிகையா இருக்கக்கூடியவங்க தான் த்ரிஷா அவர்கள். சமீபத்தில இவங்க விஜய் சாரோட சேர்ந்து ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. விஜய்க்கும் அவரது மனைவி சங்கீதா அவர்களுக்கும் சமீபத்தில தான் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதற்கு ஒரு நடிகை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல தான் கரெக்ட்டா விஜயும், த்ரிஷாவும் ஒரு ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால சோசியல் மீடியா ஃபுல்லாவே அந்த ஒரு நடிகை யாரு? ஒருவேளை இவங்க தானா? அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருச்சு. இதற்கிடையில த்ரிஷா அவர்கள் இப்போது வரை திருமணம் செய்து கொள்ளாமலும் இருந்து வந்துட்டு இருக்காங்க. அத பத்தின டாக்ஸும் ரொம்பவே வைரலா போயிட்டு இருந்துச்சு. இத பத்தின ஒரு விஷயத்த த்ரிஷா அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க கிட்ட உங்களுக்கு 2015 போல ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. கல்யாணம் ஆக போகுதுங்கிற செய்தி வந்திருந்துச்சு. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்க ஏன் வெளிய வந்தீங்க? எதனால கல்யாணம் நின்னு போச்சு? அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் கேட்டிருந்திருக்காங்க. அதற்கு த்ரிஷா அவர்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு பையன ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வீட்ல சம்மதத்தோட தான் மேரேஜ் பண்ணிக்க போயிருந்தோம். அந்த ஒரு நிச்சயதார்த்தம் ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. பட் நிச்சயம் முடிஞ்சதுக்கப்புறம் அவரு என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசினாரு. குறிப்பா சினிமாவுல நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. உண்மையிலேயே அது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சினிமாவா? கல்யாணமா? அப்படின்னு நான் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேன். ஆப்வியஸ்லி நான் சினிமாவ தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியும். அதனால தான் நான் கல்யாணத்த கால் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஒரு டைம் எனக்கு மைண்ட்ல இருந்தது தான். இந்த இடத்துக்கு நம்ம சும்மா வரல. பல கஷ்டங்கள தாண்டி வந்திருக்கோம். அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ தாண்டி இந்த இடத்துல நின்றுருக்கோம். இத்தன வருஷமா இந்த சினிமால இருந்துட்டுருக்கோம். நான் ஹீரோயினா தான் நடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நல்ல கேரக்டர் இருந்தா அத கூட நான் நடிப்பேன். அப்படி இருக்கையில சினிமாவே வேணாம் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்லும்போது, கண்டிப்பா அது எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சு. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா, நான் டிவோர்ஸ்ல கூட முடிஞ்சிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஒரு கல்யாணத்த நான் கால் ஆஃப் பண்ணிட்டேன். கண்டிப்பா எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் வருவாரு. என்ன புரிஞ்சுக்கிற மாரி இருப்பாரு. நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அத அக்செப்ட் பண்ணுவாரு. அப்படி ஒரு பையனுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு கணம் நான் சினிமாவ நடிக்கிறத நிப்பாட்டுறேன் அப்படின்னா, அது நான் பிரெக்னன்ட் ஆனா மட்டும் தான் உண்டு அப்படிங்கிற மாரியும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. திரிஷா அவர்கள் சொன்னது போல ஒருவேளை அந்த ஒரு பையன அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவரு சினிமால நடிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அதனால கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு வந்திருக்கும். இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. சமீப காலமா பார்த்தீங்கன்னா, ரசிகர்களும் அதான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை த்ரிஷா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கல. இல்லன்னா அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாரி சோசியல் மீடியால மீம்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ரீசென்ட் டேஸாவே தமிழ் சினிமால நிறைய பிரபலங்கள் டிவோர்ஸ் நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. நம்ம வரிசையா அத பார்த்து வந்துட்டுருக்கோம். சமீபத்தில ஹன்சிகாக்கு கூட டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ்லாம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போகுது. இதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.